இங்க கோபியுமே மயுக்காக மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரி மட்டும் ரொம்பவே டென்ஷனோட இங்க மயு கிட்ட கோபி க்ளோஸ் ஆகிறத நினைச்சு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இனியாவுமே காலையில எழுந்திரிச்சு ரெடியாகி கீழே வராங்க. வந்த உடனே இந்த பக்கம் வந்து கோபி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இங்க கோபி கிட்ட இந்த மாதிரி நான் சாரி பார்த்துருக்கேன்பா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மொபைல்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லி இந்த பக்கம் சாய்ஸ்க்காக கோபிட்ட காட்டுறாங்க. ஆனா கோபியும் இந்த பக்கம் மயுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த விஷயத்த பெருசா கவனிக்காம இருக்காங்க. உடனே இதை பார்த்த இனியாவுமே என்னப்பா இது, ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்காக நீங்க என்ன கவனிக்காம மயுவை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இனியாவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க கோபியும் இல்லம்மா உன் தங்கச்சி தானே, சொல்லப்போனா அவளுக்கு தேவையான விஷயங்கள் தானே பண்ணிட்டு இருக்கேன், நீ காட்டுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த மொபைலை வாங்கி பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே இந்த விஷயத்தை நிறுத்தணும்ட்டு இனியா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் ஆனா இனியாவும் அந்த விஷயத்தை கேட்காம நான் டேடிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மறுபடியும் இனியாவை கண்டுக்காம இங்க மயுக்காக மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு கோபியுமே. இதை பார்த்த இனியாவும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இனியாக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ஈஸ்வரியுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் கோபி கிட்ட வந்து என்ன கோபி பண்ணிக்கிட்டு இருக்க, இனியா அம்மா உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷமா வந்து அந்த சாரி எடுக்க போறத பத்தி கேட்டுட்டு இருக்கா, நீ அதை கவனிக்காம இங்க மயுக்கு நீ கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, இது ரொம்ப முக்கியமா, ஏன் அவ கணக்கு அவ படிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கோபியுமே இந்த பக்கம் இல்லம்மா அவ சின்ன பொண்ணு அதனாலதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. ஆனா கரெக்டாக அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ராதிகாவுமே இங்க வந்து மயு நீ வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே நேரத்துல கோபியுமே இந்த பக்கம் மயு ராதிகாவும் எதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நியமா நான் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியுமே மயுவை சமாதானப்படுத்துறதுக்காக ராதிகாவோட ரூமுக்கு வராரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க இனியாக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனா டாடி என்ன மறக்க ஆரம்பிச்சிட்டாரு, என் மேல இருக்கிற அன்பு அவருக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு இப்ப மயு மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்க மயுவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி அங்க கோபி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இனியாவுமே அங்க இருந்து ரொம்பவே டென்ஷனோட வெளியில கிளம்ப பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே ஏன் பாக்கியா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா, இந்த மாதிரி கோபி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை நீ கண்டுக்காம இருக்க அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவும் இங்க பாருங்க இங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், அப்புறம் எதுக்கு நீங்க என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்க ஈஸ்வரிக்கே பதிலடி கொடுக்குற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ராதிகாவுமே கோபி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கோபி, உங்க அம்மா என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை தாங்கிக்குவேன், ஆனா குழந்தைங்களை இப்படி பேச வேணான்னு சொல்லுங்க, அவங்க சீக்கிரம் ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட இந்த பக்கம் வந்து ராதிகா சொல்றாங்க. இது கேட்ட கோபி கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அம்மாட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், நான் மறுபடியும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி சமாளிக்கிறாரு. அதே நேரத்தில் ராதிகாவுமே நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் மயுவை ஸ்கூல்ல விட்டுட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகா கோபி மறந்த விஷயத்தை கூட அவங்களோட ஹெல்த்துக்காக இவங்க யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பார்த்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க மயு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கோபியும் கூட்டிக்கிட்டு டேரக்டா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் மயுவோட ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மயுவை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு அப்ப மறுபடியும் கோபியை கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல கோபிக்கு செக்அப் நடந்துட்டு இருக்கப்போ அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் ராதிகாவுமே சரி ஓகே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மெடிக்கலுக்குமே போய் இந்த மாதிரி டேப்லெட் அதுக்குண்டான ஊசி எல்லாம் கேட்கறாங்க. பட் அங்க ஒரு முக்கியமான டேப்லெட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அங்க இருக்கிற மெடிக்கல்ல இருக்கிற ஒரு பொண்ணுமே இங்க பாருங்க மேடம் எங்க கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இங்க ஒண்ணு இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போங்க, லெஃப்ட் சைட்ல ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்ல பாருங்க, நான் ஒரு மெடிக்கல் சொல்றேன் அங்க போய் வாங்கிக்கங்க, அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாமே சரி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து அந்த மெடிக்கலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போயிட்டு அங்க மெடிக்கல்லையுமே அந்த தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கி முடிச்சுட்டு இந்த பக்கம் வெளியில வரும்போது இங்க ராதிகாவோட கண்ணுல ஒரு பயங்கரமான விஷயம் பட்டுட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ராதிகாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க பார்க்ல இந்த பக்கம் இனியா அவங்க கூட படிக்கிற ஒரு காலேஜ் பையனோட உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் இந்த பக்கம் இனியாவை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியாம ரொம்ப எப்படியும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரத்துல சரி இந்த பக்கம் நம்ம இனியாவை கண்டிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பக்கத்துல போலாம் நெருங்கி போறாங்க. ஆனா அங்க போறப்பதான் இந்த பக்கம் இனியா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா எங்க வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டு இருக்குடா, இந்த பிரச்சனையை பத்தி எத்தனை டைம் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்ப பாரு எங்க வீட்டுக்குள்ள எங்க ராதிகாவும் மயும் வந்துட்டு எங்க அப்பாவை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னே ட்ரை பண்றாங்க, அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் எனக்கு நிம்மதியே இல்லாம இருக்கு, இந்த நிம்மதி இல்லாம இருக்கிற நிலைமை எனக்கு எப்பதான் போகுமோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பையனுமே கவலைப்படாத இனியா எல்லாம் சரியாயிட்டு விடு நான் இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இனியாவுமே இப்பதான் அந்த வீட்டுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல, அந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே எங்க பாக்கியோட வீட்டை வெறுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா எங்க அம்மா வேற சேர்ந்து என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க, நான் என்ன பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் எதிராக தான் இருக்காங்க, அவன் மயுவை கூட கூப்பிட்டு அவங்க ரூம்ல படுக்க வச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, ஆனா நான் தான் அவங்க உண்மையான பொண்ணு அப்படிங்கிறத அவங்க இனிமே கணக்குல எடுத்துக்கலன்னு சொல்லி இந்த பக்கம் இனியாவுமே பாக்கியாவையும் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவுக்குமே இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை, அது மட்டும் இல்லாம எங்க பாக்கியா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோட டைரக்டா கோபியை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு இவங்க வாங்கிட்டு வந்த எல்லா விஷயத்தையும்
விஷயத்தையுமே அங்க கொடுத்துட்டு இங்க கோபிக்கு உண்டான எப்பவும் போல ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இங்க கிளம்பும்போது ராதிகா ரொம்பவே டல்லா இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க வேலைக்கு போகணுன்ற ஐடியாவே போயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம பாக்கியாவை தனியா சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அங்க ரெஸ்டாரண்ட் போய் இந்த பக்கம் போன படம் தான் தெரியுது அங்க பயங்கரமான ரஷ்ஷா இருக்கு. அதே நேரம் பாக்கியாவுமே அங்கே இங்கேயும் ஓடி ஆடி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே வந்து ஆக்டிவா அங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாருமே கவனிச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வந்து அவங்களுமே அசந்து போயிடுறாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டில் பார்க்குற பாக்கியாக்கும் இங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க பாக்கியாக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. இந்த காலம் தான் அவங்கள ரொம்பவே ரொம்ப ஹார்டா மாத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ராதிகாவை பார்த்த பாக்கியாவுமே, வாங்க ராதிகா என்னாச்சு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல பாக்கியா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவுமே, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல பாக்கியா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் தனியா வாங்கல, இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட உடனே, நான் இது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா பேசிக்கலாமா, அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல இது இனியா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல. சரி வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இனியாவை ஒரு இடத்துல பார்த்தேன், அது மட்டும் இல்லாம அது என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி கோபி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கும் போது அங்க ஒரு மெடிக்கலுக்கு நான் ஒரு மருந்து வாங்க போயிருந்தேன். அப்ப கரெக்டா இனியா ஆப்போசிட்ல இருக்க பார்க்ல ஒரு பையனோட உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி இனியா என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த பாக்கியா கேட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே வந்து மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இனியாவா இப்படி பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம இனியா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தவொடனே இனியா கிட்ட போய் இதை கேட்டுறணும்னு சொல்லி நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ராதிகாவுமே இந்த பக்கம் வந்து, இங்க பாருங்க பாக்கியா, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, இந்த விஷயத்த நீங்க பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க வீட்டுக்கு போகும்போது எப்பவும் போல எங்க வீட்லயும் இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கோபியும் மயோட பர்த்டேக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கலன்னு சொல்லி மயுக்காக ஒரு பிளாட்டினம் பிரேஸ்லெட் வாங்கியிருப்பாரு. அது இந்த பக்கம் கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த விஷயத்தை இனியா பார்த்துட்டு, என்னப்பா இது, இந்த மாதிரி மயுக்கு எதுக்காக நீங்க இப்படி கொடுக்குறீங்க, அதை விட முக்கியமா என்ன நீங்க எப்பவுமே கண்டுக்கிறது இல்ல, என்ன ஏன் இப்படி ஒதுக்கி தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்க கோபி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது கரெக்டாங்க பாக்கியாவும் ராதிகாவும் ஒன்னா வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஈஸ்வரியுமே, ஆமா வந்துட்டாளுங்க, இதுக்கு மேல இங்க ஒன்றும் நடக்காது போ, எல்லா பிரச்சனையும் இவங்களுக்குள்ளே போட்டு அமைக்கிக்குவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வந்து தரக்குறவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியவுமே, என்ன மையோ உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்க அப்பா வந்து பண்றதெல்லாம் பிடிக்கல, ஏன் இந்த விஷயத்தை நீ டைரக்டா என்கிட்டயே சொல்லாமே, எதுக்காக பார்க்ல உட்காந்து யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து இனியாக்கு லைட்டா வேத்துடுது. உண்மையை சொல்ல போனா நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசின விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பாக்கியவுமே, எங்க பாரு இனியா, இது வரைக்கும் நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பாம இருந்தது கிடையாது, ஆனா எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை நீ இந்த வீட்டுக்கு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே, என்னாச்சு, என்ன துரோகம் பண்ணிட்டா இனியா, இனியாமெல்லாம் அப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாக்கியா ரொம்ப கோபத்தோட, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், இந்த மாதிரி வந்து குழந்தைங்களோட வாழ்க்கை முறையை மாத்திட்டீங்க, நீங்க இந்த மாதிரி கேடுகட்டத்தனமா நிறைய விஷயங்கள் பண்றதுனால தான் இந்த மாதிரி பாருங்க இன்னைக்கு இனியா ஒரு விஷயத்த பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே, இனியா என்ன விஷயத்த பண்ணிருக்கா, இனியா நீ என்னமா பண்ற, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இனியாவும் ஏதோ பேசாம அமைதியா இருக்காங்க. அதே நேரத்தில் பாக்கியாவுமே, இங்க பாரு இனியா, நீ பண்ண விஷயம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம், முதல்ல நீ என்ன பண்ண அப்படிங்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் ஓப்பனா பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் இனியாவும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்கிற கோபியுமே, என்னாச்சு, ஏன் பாக்கியா நீ இனியாவை ரொம்ப கார்னர் பண்ற, அவ எதுவும் பண்ண மாட்டா, அவ எந்த தப்பு பண்ற பொண்ணு கிடையாது, அவ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ, இந்த நல்ல பொண்ணு தான் பார்க்கல ஒரு பையன் கூட உட்காந்து இந்த வீட்டை விட்டு போறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்பவே அந்யூன்யமா பேசிட்டு இருக்காளா, இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி இங்க இனியாவை பார்த்து பாக்கியாவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட இனியாக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல, அப்படி மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க.